முதலா நாடோடிகள் படத்தோட ஆடிஷனுக்காக வந்தவங்க தான் ஓவியா. ஆனால் அவங்களுக்கு களவாணி படத்தில் நடிக்க தான் வாய்ப்பு கிடைச்சிது. களவாணி படத்தின் மூலம் அறிமுகமானவங்க தான் பிக் பாஸ் ஓவியா. அந்த படத்தில் ஓவியாவோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான கதாபாத்திரம் அமைஞ்சுது. அந்த படம் அவங்களுக்கு ஓரளவு பேரையும் நடிகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையுமே ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறமா ஓவியா நடித்த படங்கள் எதுவுமே அவங்களோட நடிப்பு திறனை வெளிக்காட்டுற மாதிரி அமையாதது தான் அவங்களோட பட வாய்ப்புகள் குறைவதற்கான காரணம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவியா ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடவும் தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிற வாய்ப்பு ஓவியாவுக்கு அமைஞ்சது. அதுவே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாவே அமைஞ்சிடுச்சு. இப்போ ஓவியாவுக்கு பல பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருக்கான். பல பட அதிபர்கள் ஓவியாவோட மேனேஜரை தேடிட்டு வரதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில எவ்வளவு கோடி கொடுத்து வேண்டுமானாலும் ஓவியாவை தங்களோட படத்துல நடிக்க வைக்க பட தயாரிப்பாளர்கள் காத்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம 100 படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கிற பேரும் புகழும் இப்பவே ஓவியாவுக்கு கிடைச்சிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஓவியா நடிப்புல ரொம்பவே பிஸி ஆயிடுவாங்க. அதனால நடிப்பை விட்டுட்டு வாய்ல்கார்ட் என்ட்ரி மூலம் திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓவியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா NETV4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.